டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி பிசிஷியன் ஃபேமிலி கிளினிக் கான்செப்ட் ஒரு பல்நோக்கு மருத்துவமனை ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அதோட ரெலவன்ஸ் என்ன? இங்க பாத்தீங்கன்னா ஒரு பல்நோக்கு மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வரப்ப என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து அக்யூட் ஹார்ட் அட்டாக் இருக்கு, ஸ்ட்ரோக் இருக்கு, இல்ல காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி பண்ணணும், இல்ல இது வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி பண்ணணும், ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அப்படிதான் மல்டி ஸ்பெஷாலிட்டியோட ஒரு ஹாஸ்பிட்டலோட ஒரு அப்ஜெக்டிவ். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு ஃபேமிலி கிளினிக், ஃபேமிலி பிசிஷியன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் வந்து எனக்கு வந்து நான் ஒரு 15 இயர்ஸ் நான் யூகேல ட்ரெயின் பண்ணேன். அப்பயே அந்த கான்செப்ட் இருந்தது. ஃபேமிலி பிசிஷியன் அஸ் வெல் அஸ் ஜீரியாட்ரிக் பிசிஷியன், முதியோர்களுக்கான மருத்துவமும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்கணுங்கிறது. இந்தியா வந்ததுக்கு அப்புறம் பர்டிகுலர்லி கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா கோவிட்ல வந்து பேஷண்ட்ஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்கும், கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கும், லங் ப்ராப்ளம் இருக்கும், ஜாயிண்ட் ப்ராப்ளம் இருக்கும், எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து டாக்டர் எனக்கு ஒரு டாக்டர் வேணும், எனக்கு அடுத்து நான் ஃபாலோ அப் கொஸ்டின் கேட்குறது அப்படிங்கிறப்ப அந்த ஃபேமிலி பிசிஷியன் கான்செப்ட் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் அதுக்கு ஒரு ரெலவன்ஸ் இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஆலோபேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த ஃபேமிலி கிளினிக் வித்தின் த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சோம். ரொம்ப சக்சஸ்ஃபுல் இனிஷியேட்டிவ் அது. ஏன்னா இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து கேட்குறோம், அவங்களுக்கு வந்து நிறைய நம்ம வந்து சரி நீங்க போன வருஷம் வந்தீங்க இந்த ப்ராப்ளம் அப்படிதான் நிறைய பேசுவோம். பட் ஃபேமிலி பிசிஷியன் இன்னும் they go beyond that. வந்தீங்க இப்போ எப்படி உங்க சன் வந்து இப்போ அமெரிக்கா படிக்க போனாரு, அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா, உங்க பொண்ணு காலேஜ் படிக்க போறாங்களே, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, இதெல்லாம் தான் கனெக்ட். ஸோ நவடேஸ் இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து நிறைய பப்ளிக் ஒரு பேஷண்ட்ஸ் வந்து இந்த ஒரு கனெக்ட் த ஃபேமிலி பிசிஷியன் வந்து மிஸ் பண்றாங்க. அது வந்து சோ மெனி பீப்புள் ஹவ் ஆஸ்க்ட் மீ டாக்டர் ஃபேமிலி பிசிஷியன் ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கான்செப்ட் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இன் வெஸ்டர்ன் வேர்ல்ட். நம்ம ஊர்ல வந்து கிராஜுவலா எல்லாருமே எனக்கு செஸ்ட் பெயினா அது கூட கார்டியாலஜிஸ்ட், நீ பெயினா அது கூட ஆர்த்தோபெடிக் சர்ஜன் டைரக்டா போறதுனால என்ன ஆகுது, அந்த ஃபேமிலி பிசிஷியனோட ரெலவன்ஸ் கம்மியாயிட்டு இருந்தது. பட் ஆஃப்டர் கோவிட் வந்து ஃபேமிலி பிசிஷியன் வந்து எவ்வளவு ரெலவென்ட்னு எவ்ரிபடி ஹஸ் ரியலைஸ். தட்ஸ் வை வி ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் இன் டாக்டர் கவிதா, who is we call her as a sister of Kaveri. She has been heading the family clinic in Kaveri group. Now in Vadabalni also we want to launch this family clinics which will be run from 8 to 8 at a very very affordable cost. அதனால any problem ஒரு ஃபேமிலி பிசிஷியன் அவங்க என்ன பார்ப்பாங்க, உங்களுக்கு கைனி ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல வந்து மருந்தி ஞாபக மருந்தியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் ஃபேமிலி பிசிஷியன்ஸ் வந்து can take care. Dr. Shanti, the retired professor of geriatrics, she is with us. Dr. Vaibhav, our family physician, he is with us, and Dr. Sujata is also there. And I really thank from my bottom of my heart for Kalanidhi Veerasamy sir avagal in the family clinics in the multi-specialty hospital concept they inaugurate பண்றதுக்கு. Thank you very much. Thank you. இந்த கிளினிக் ஆரம்பிக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் இந்த காவேரி குழுமத்தின் தலைவர் டாக்டர் அரவிந்த் அவர்களுக்கும், டாக்டர் பூர்ணச்சந்திரன் மற்றும் டாக்டர் கவிதா, டாக்டர் சுஜாதா, டாக்டர் சாந்தி, டாக்டர் வைபவ் மற்றும் இங்கே வந்திருக்கும் ஊடகவியலாளர்கள், இங்கே இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்து ஒரு தாமதமாக வந்ததற்கு ஒரு மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது தொடர்ந்து இன்னைக்கு காலையில் தொகுதியில் பல நிகழ்ச்சிகள் இருந்தது. இருந்தாலும் இது பொறுமையாக இருந்து இதை இந்த வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதே எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. நம்ம வெயிட் பண்ண வச்சிட்டோம் அப்படின்றது. ஸோ ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட். அண்ட் இந்த ஃபேமிலி கிளினிக் அப்படின்ற அந்த கான்செப்ட் அப்படின்றது வந்து இப்போ எல்லாருமே சொல்லியிருந்தாங்க எந்த அளவுக்கு இந்த ரெலவன்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நான் பிறந்தது வந்து 1969. 1960களெல்லாம் வந்து ஃபேமிலி டாக்டர் அப்படின்றது தான் இருப்பாங்க. அப்போதான் ஸ்பெஷலிஸ்ட்ன்றதே இருக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு ஃபேமிலி டாக்டராக இருந்தவர் வந்து டாக்டர் கலாநிதி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு ஃபிசிஷியன் அண்ட் அவர் வந்து பஷவாக்கத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பார். ஒரு சின்ன கிளினிக் தான் இருக்கும். அப்போல்லாம் வந்து எப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு ஃபார்மசி கூட அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. அப்போ வந்து போனால் வந்து மருந்தெல்லாம் வந்து அரைச்சி பவுடராக கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து கலர் பாட்டிலில் கொடுப்பாங்க, ஒரு மாதிரி அது மாதிரி அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் என்னுடைய தந்தைக்கு வந்து நான் ஒரு மருத்துவராக வர வேண்டும் என்று நான் பிறந்த பொழுதே அவர் இங்கே ஃபேமிலி டாக்டராக இருக்கிறப்போ அவர் பேரை வைத்து தான் எனக்கு கலாநிதி அப்படின்றதே பேரை வைத்தார். அதற்கு பிறகு அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவும் போனார். அதை தொடர்ந்து நானும் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன். ஆனால் இதில் வந்து என்ன இது என்ன, அதாவது அந்த காலகட்டத்தில் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு குழந்தை மருத்துவர்கள் ரொம்ப ரேராக எங்கேயாவது இருப்பாங்க. அப்போ டாக்டர் தேசாய் அப்படின்னு கூட ஒரு டாக்டர் இருப்பார். பட் இருந்தாலும் நாங்கள் முதல்ல போய் பார்க்கறதுன்றது வந்து டாக்டர் கலாநிதி அவருடைய கிளினிக்
போய் பார்த்தோம். ஸோ அவர் வந்து தேவைப்பட்டால் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனை போய் பார்க்கணுமா, இல்லாட்டி ஒரு பீடியாட்ரிஷனை போய் பார்க்கணுமா அப்படின்றதெல்லாம் வந்து அவர் ரெஃபர் செய்வார். இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்றது வந்து டாக்டர் கவிதா அருமையா சொன்னாங்க. அதாவது ஒரே பிரச்சனைக்காக நீங்க வந்து ஒரு 4-5 டாக்டரை போய் பார்க்குறப்போ, அதாவது வெவ்வேறு பிரச்சனைகளுக்காக நீங்க போய் பார்க்குறப்போ, எப்படி அந்த பி காம்ப்ளெக்ஸ்னு சொன்னாங்களோ அதே மாதிரி என்னுடைய ப்ராக்டிஸ்ல நான் பார்த்துருக்கேன் நான். அதாவது ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போனா அவங்க ஏதாவது ஈகோஸ்பிரின் கொடுத்துட்டு கூட பேன் 40 கொடுப்பாங்க. ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கிட்ட போனா அவங்க வந்து வலிக்கு ஒரு மாத்திரை கொடுத்துட்டு பேன் 40 அப்படின்னு போடுவாங்க. ஒரே பேஷண்ட் 4 விதமான அந்த மாத்திரைகளை வெவ்வேறு பிராண்டில் வந்து சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் இருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக இதை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தவிர்க்கப்பட முடியும். அதே போல வந்து இந்த 50 ஆண்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை, அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது எவ்வளவு நாள் உயிர் வாழ்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு காலகட்டத்தில் இந்தியன் ஆவரேஜ் வந்து ஒரு 50 அப்படின்ற அளவு இருந்தது, அது கம்மியா இருந்தது. ஆனால் இன்று ஒரு 80 வயது 90 வயது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காமனா இருக்கு. அண்ட் 80 வயது 90 வயதுல வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு 4-5 சிம்டம்ஸ் இருக்கும். ஆனா 4-5 சிம்டம்ஸ் சேர்த்து பாத்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு பர்டிகுலர் டயக்னோசிஸ் அப்படின்றது வரும். அதுக்குதான் இப்போ வந்து ஜீரியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்பெஷாலிட்டி வந்திருக்கு. இதை பற்றிய விழிப்புணர்வு பலருக்கும் இன்னும் இல்லை. அந்த ஜீரியாட்ரிக் ஸ்பெஷாலிட்டின்றது வந்து இந்த ஃபேமிலி கிளினிக்ல ஒரு இன்டெகிரல் பார்ட்டாக இருக்க வேண்டும் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து 80 வயதில் இருப்பவர்களுக்கான அந்த பிரச்சனைகளை அவர்களால் தான் வந்து துல்லியமாக இது எப்படி, இது என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து இது பண்ண முடியும். ஒரு எம்டி பிசிஷியன் வந்து தொடர்ந்து அதை போன்ற கேஸுகளை பார்க்காமல் இருப்பதனால் அவருக்கு அது தோணாமல் இருக்கலாம். அது வந்து இதை போன்ற இந்த சிறு சிறு பிரச்சனைகள் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து இப்போ இன்னைக்கு நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து டைரக்டா ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போறது அப்படின்றத விட இந்த மாதிரி ஃபேமிலி கிளினிக் கான்செப்ட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. அதை டாக்டர் அரவிந்த் அவர்கள் ஒரு பெட் ப்ராஜெக்டா எடுத்து இது மாதிரி பண்ணியிருக்கார் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு வந்து. அதே போல வந்து இந்த ஃபேமிலி கிளினிக் அப்படின்றது வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளார இருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் ஐ வுட் ஆல்சோ மேக் அ ஸ்மால் ரிக்வெஸ்ட், அதாவது ஒரு சிறிய கோரிக்கை. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நீங்க வந்து ஹப் அண்ட் ஸ்போக் மாதிரி நீங்க வந்து இன் அண்ட் அரௌண்ட் திஸ் பிளேஸ், அதாவது உங்களுடைய மெயின் மருத்துவமனையை சுற்றி ஒரு 2 கிலோமீட்டர். ஏன்னா இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஃபீவருக்காக அது மாதிரிலாம் வந்து பார்க்குறப்போ உங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ், அதாவது காரை வந்து பார்க் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கறதுன்றதை விட ஒரு தனியாக ஒரு கிளினிக் வச்சுட்டு அங்கே வந்து இஃப் யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் டைமிங்ல வந்து ஒரு ஃபிசிஷியன் இந்த ஜீரியாட்ரிஷியன் இந்த பீடியாட்ரிக், பேசிக்லி தீஸ் டூ. ஐ திங்க் அந்த மாதிரி செய்தால் அது வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கும் மக்களுக்கும் அது வந்து ஒரு பெரும் பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அது வந்து இட் வில் பி சம்திங் வேர் உங்களுக்கு ஃபீடர்ஸ் மாதிரி அங்க இருந்து பேஷண்ட்ஸ் ஆல்சோ கேன் பி brought to your hospital. Now this is something which I used to think when I was running a hospital, which I have closed down. I mean, of course, now I am not able to do that. So I think அது வந்து இதை போன்ற ஒரு கிளினிக்குகளை இன்னும் பல இடங்களில், ஏன்னா வந்து இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் செட்டப்ல வந்து ஆரம்பிக்கிறதை விட ஒரு சீப்பர் செட்டப்ல வந்து மினிமல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா கூட நீங்க வந்து எக்ஸ்ரே அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்துருக்கும். பட் 80-90% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் விசிட்ல மாத்திரைகளை மட்டும் எழுதி கொடுத்துருவீங்க. அதாவது ஒரு ஃபீவர் அப்படின்னு வராங்க அப்படின்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு பெயின் கில்லர் ஒரு பாரஸ்டமால், இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை போன்று ஆரம்பித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ ஐ ஹோப் தட் we can take it up and do it in the near future. And இந்த இனிஷியேட்டிவில் பங்கேற்றிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். காவேரி மருத்துவமனை சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று காவேரி மருத்துவமனை பல்நோக்கு மருத்துவமனையாக இருந்த போதும் நாம் குடும்ப நல மருத்துவ மையத்தை மருத்துவமனையில் இன்று தொடங்க இருக்கிறோம். இந்த குடும்ப நலத்துறையை வந்து துவக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் கேர், அதாவது நல்வாழ்வுத்துறையில் முக்கியமானது வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு குவாட்டர்னரி கேர் சென்டர் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். பிரைமரி அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்ப நல மருத்துவர், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றது தான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். முன்னாடி நம்ம எம்பி கலாநிதி சொன்ன மாதிரி 60ல் வந்து ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, வீட்டில் இருக்க பெரியவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, வீட்டில் இருக்கவங்க யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, அவங்க ஃபஸ்ட்டு வந்து குடும்ப நல மருத்துவரை பார்ப்பாங்க. அவர் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மருந்தை வந்து அவருடைய கிளினிக்லேயே கொடுப்பாரு. என்ன பேசிக்கான இன்வெஸ்டிகேஷன் இருக்கோ அதை அங்கேயே பண்ணுவார். அது ரொம்ப அஃபோர்டபுளாக வேறு இருக்கும் அந்த ஃபேமிலிக்கு. ரெண்டாவது, அந்த ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு என்ன இது இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியும். அவங்களுக்கு என்ன பழக்க வழக்கம் இருக்கிறது கூட அந்த மருத்துவருக்கு தெரியும்.
முக்கியமாக வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து சில பேருக்கு வந்து சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே உனக்கு சுகர் ஒரு இது இருக்குது, அதனால் நீ இதெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறதுல ஆரம்பித்து அவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்குறதுலேருந்து எல்லாமே வந்து அவங்க பார்த்துப்பாங்க. ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு இருக்கிற பழக்க வழக்கம் கூட அட்ஜஸ்ட் இது பண்ணுவாங்க. இப்போ என்னுடைய நான் குழந்தையா இருந்தபோது இந்த குடும்ப நல மருத்துவர் வந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு ஒரு பர்சன் அவர் கிளினிக்குள்ள போவார், ஃபர்ஸ்ட் பாக்கெட்ல இருக்கிறதுலாம் எடு அப்படின்னுவாரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு சிகரெட் பாக்கெட் அவர் வத்தி பெட்டி வச்சிருந்தா கூட இன்னும் நீ இதெல்லாம் பண்றியா அப்படின்னு ஒரு கண்டிப்புடன் சொல்லுவார். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இதில் வந்து இழந்துட்டோம். ஸோ இதை வந்து ரீஇன்வென்டிங் சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து மறுபடியும் நம்ம வந்து புதுசாக எதுவும் பண்ணல, ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் ஒரு ஒரு குடும்ப நல மருத்துவ மையம். அதில் வந்து மக்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்ன்ற கன்சல்டேஷனும், அதே மாதிரி ஒரு சீப்பான மருந்துகளும், அனாவசியமான டெஸ்ட்லாம் எல்லாமே பேசிக் டெஸ்ட் அங்கேயே பண்ணிக்கிற மாதிரியும், தேவைப்பட்டாதான் அவங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரணுன்றது தான் இந்த இந்த கிளினிக்குடைய இந்த மருத்துவ மையத்துடைய நோக்கம் ஆக்சுவலாக. இப்போ முதற்கட்டமாக எங்ககிட்ட வந்து நாங்கள் வந்து ஆழ்வார்பேட்டில் வந்து காவேரி ஆரம்பிக்கும் போது டாக்டர் கவிதா எங்கள் கூட இணைஞ்சி அதை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஆழ்வார்பேட்டை ஹாஸ்பிட்டல் காவேரிக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் அவங்களுடைய சொந்தமாக அவங்க நினைக்கிறது டாக்டர் கவிதாவை தான். அதே மாதிரி நாங்கள் வந்து எல்லா சென்னை முழுவதும் ஒவ்வொரு மையத்துலேயும் ஒரு ஒரு பர்சன் அந்தந்த ஃபேமிலியோட கனெக்டடாக இருக்கணும், அவங்க வந்து அந்த ஃபேமிலியை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குடும்ப நல மையமாக ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம் ஆக்சுவலாக. இதுதான் எங்களுடைய நோக்கம். அதே மாதிரி பிரைமரி கேர் அப்படிங்கிறது ப்ரைவேட் செக்டார்லையும் இருக்கணும், இது வந்து கவர்மெண்ட் செக்டாரில் மட்டும் இருக்கக்கூடாது, ப்ரைவேட் செக்டார்லையும் கொண்டு வரணும். அதே மாதிரி அஃபோர்டபிலிட்டியை வந்து கண்டிப்பாக வந்து கீழே வச்சுக்கணும். இதனால வந்து அவங்களே போய் இப்போ என்ன பண்ணுறாங்க, பாதி பேர் வந்து சின்ன தலைவலி சின்ன இது அப்படின்னா நேராக மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க. இப்போ பிரைமரி கேர் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்க ஃபார்மசிஸ்ட் தான் ப்ரொவைட் பண்ணுறாரு. அவர்கிட்ட போய் ஏதோ ஒரு மருந்து கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மருத்துவரையும் அணுகி தரமான மருத்துவத்தை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம். அதே டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு வியாதி இருக்குதுங்கிறத வந்து இயர்லியராக கண்டுபிடிக்கிற இதுவும் வந்து அவங்களுக்கு தான் இருக்குது. முதல்லயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட் அமைச்சு அவங்களுக்கு அந்த வியாதி பெரிய வியாதி ஏதாவது இருக்குமோ அப்படின்றத வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்ம திரும்பி கொண்டு வரணுன்றது நம்மளுடைய இது. அதே மாதிரி மக்களுக்கு வந்து ஒரு பழக்க வழக்கங்களில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ், அதாவது என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும், என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், எவ்வளோ அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம், எவ்வளோ அளவுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க சந்தேகங்கள் தீர்த்துக்கிற ஒரு மையமாகவும் இருக்கும். அதே மாதிரி வேக்சினேஷன்ஸ் குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு இன்றைக்கி குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இன்றைக்கி வேக்சினேஷன் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அந்த வேக்சினேஷனுக்கு அட்வைஸ் பண்ணுறது, இந்த வேக்சின் எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதா, எந்த வேக்சின் எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கும் அது அந்த மையம் வந்து உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்த் கேரில் இருக்கிற எல்லா டவுட்ஸையும் வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடமா அது வந்து செயல்படும். இதுதான் வந்து எங்களுடைய நோக்கம். இதை வந்து மருத்துவமனைக்கு உள்ளேயே நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்போது இங்கே வந்து இந்த நெய்பர்ஹுட்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்க. இப்போ நான் இங்கே வந்து மருத்துவ கண்காணிப்பாளராக இருக்கேன், நான் எல்லா பேஷண்ட்டையும் பார்க்குறேன். நிறைய பேர் எனக்கு நண்பராக வராங்க. என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்த உடனே ஃபஸ்ட்டு என்னை தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க. இப்போ மீட் பண்ணிவிட்டு டாக்டர் எனக்கு கொஞ்சம் காலில் ஏதோ ஒரு ஓடுற மாதிரி இருக்குது, அது வலி மாதிரியே இல்லை ஓடுற மாதிரி இருக்குது, எந்த டாக்டர் பார்க்கலாம் இது அப்படின்ற ஒரு இது கேட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இவங்களை பாருங்கள் அவங்கள பாருங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பார்ப்பாங்க. ஸோ இதையே நாங்கள் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ராப்பராக சயின்டிஃபிக்காக பண்ணணுன்றது தான் இதனுடைய நோக்கம் ஆக்சுவலி.